வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. ஆடி மாதம் முழுவதும் நிலைவாசலில் இதை மட்டும் வைக்க மறக்காதீங்க. தெய்வ சக்தி எப்போதும் உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க. அது என்னங்க நிலைவாசலில் ஆடி மாதம் முழுவதும் வைக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும். ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம், அம்மனை வழிபடுற மாதம், அம்மனுக்கே உகந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல பூஜைகள், பல வழிபாடுகள் நம்ம செய்வோம். வரலட்சுமி நோன்பு, ஆடிப்பெருக்கு, ஆடி பூரம், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, கூழ் ஊத்துறது அப்படின்னு பல பூஜைகள் நம்ம செய்வோம், வீட்டில் செய்வோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற பூஜைக்கு நமக்கு முழுவதுமான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டின் நிலைவாசலில் இதை கண்டிப்பாக நீங்கள் கட்டி விடணும். அது என்னன்றதை இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆடி முதல் நாள்லேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசலில் கண்டிப்பாக கட்டி விடணும். ஏன்னா இந்த பொருள் பார்த்திங்கன்னா தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு பொருள், அம்மனுக்கே உகந்த ஒரு பொருள். ஏன் அம்மனே அதில் தான் இருப்பாங்க அப்படின்னு, அதில் தான் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அம்மன் அங்கே தான் இருக்காங்க. அவ்வளோ தெய்வ சக்தி நிறைந்த ஒரு பொருள் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. அப்படி என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்பிலை. கண்டிப்பாக ஆடி மாதம்னாலே வேப்பிலை இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஆடி மாதத்தில் இந்த வேப்பிலைக்கு இன்னுமே சக்தி அதிகம். எப்போவுமே வேப்பிலைன்னா சக்தி தான், இன்னுமே அதீத சக்தி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் அந்த வேப்பிலையில் அம்மனே குடிகொண்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த வேப்பிலையை நீங்கள் நிலைவாசலில் கட்டி விடுறது மூலம் உங்கள் வீட்டில் எதிர்மறையான சக்தி எதுவுமே உள்ள வராது. காற்று கருப்பு, கொடிய நோய், கண் திருஷ்டி இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் அணுகாது. நாம் ஏதாவது பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ஏதாவது தடைப்பட்டு அப்படியே அடுத்து போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி சமயம்லாம் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம இந்த வருஷம் பூஜை செய்வோமே, இந்த வருஷம் செய்ய முடியலையே. அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நிலைவாசலில் நீங்கள் ஆடி முதல் நாளே நீங்கள் இந்த வேப்பிலையை கட்டிட்டிங்கன்னா, வேப்பிலையோடு சேர்த்து இன்னும் விசேஷமாக மாவிலை கொத்தும் சேர்த்து நீங்கள் நிலைவாசலில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது இந்த பூஜையெல்லாம் இந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த பூஜையெல்லாம், ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆடி மாதம் அப்போ நம்ம நிறைய பூஜைகள் செய்வோம் இல்லைங்களா? அந்த பூஜையெல்லாம் கரெக்டாக நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம நிலைவாசலில் வேப்பிலை கட்டியிருக்கோம். வேப்பிலையில் அம்மனே இருக்கும்போது நாம் நினைக்கிறது வீட்டில் கண்டிப்பாக நிறைவேறும். நாம் வைக்கிற வேண்டுதலும் அதற்கான பலன்களும் நமக்கு கண்டிப்பாக வருங்க. அதனால தான் ஆடி மாதம் முழுவதும் நிலைவாசலை மூலியாக விடாமல் கண்டிப்பாக வேப்பிலையும் மாவிலை கொத்தும், இன்னும் விசேஷமாக சிறிதளவு மஞ்சளும் குங்குமமும் அந்த வேப்பிலையிலையும் மாவிலை கொத்துலேயும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆடி மாதத்தின் முக்கிய சிறப்புகள் அப்படின்ட்டு 40 வகையாக பட்டியலிட்டு நான் தனி பதிவே கொடுத்துருக்கேங்க. இந்த பதிவோட லிங்க்கு நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.